இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 1000 சாமி இருக்குல, அத்தனை சாமியும் ஒன்னா சேர்ந்து என் தங்கச்சிங்களை வாழ வச்சிராதா? அதே சாமி அம்பட்டும் சேர்த்து என் மருமகளை என் கூட அனுப்பணும் நான் நம்புறேன். அதுக்கு சாமி அதுக்கு மனசு வைக்கணும், உன் மருமக மனசு வைக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எத்த பாக்கியா, நம்ம தீச்சட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்கா தீச்சட்டி எடுத்து கொடு. வாங்கின தீச்சட்டியை எந்த காரணம் கொண்டு கீழே வைக்க கூடாது. கீழே வச்சுட்டா அபசகுணம். சாமியை சுத்தி வந்து நேரா மிளகாக்குள்ளதான் செலுத்தணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதா? புரியுது சின்ன. போத்த இந்தாட்டி. எனக்கு ஒரு சட்டி போக இன்னொரு சட்டி மிச்சம் இருக்கே. கேட்டி, கனி எங்கட்டி? ஆமா, எங்க போனா? எத்த இங்க தானே சுத்திட்டு இருந்தா இவ்வளவு நேரம். என் பேண்ட் சட்டையை கொடுத்தேன், அப்படியே அதை வாங்கிட்டு போனா. அப்புறம் ஆளே காணுமே. ஐயோ, அந்த கொலைகார பாவிங்க கனி ஏதாச்சும் பண்ணிட்டானுங்களா? அத்த சுமாரு நிதி தேவையில்லாமலாம் யோசிக்க. புறங்குடி வெட்டிகளே பாண்டி பாப்பாய் தேட்டு வருவான். சீக்கிரம் போகல. சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் வாங்கய்யா. எங்க போனா இவ? அந்த போல்ஸ் பொம்பளை என்னவோ பண்ணிருக்காக்கா. இந்த கனி ஒளிஞ்சான்னு நினைக்க. கடைசியா நேர்த்தி கடன் செலுத்த வந்து கனியையே காணிக்கையா செலுத்திட்டானுங்க போல இருக்கு. எனக்கு இப்பதாம்ல குலுன்னு இருக்கு. வைகுண்டம் ஐயா பிடில இந்த வரமியா? எங்க போனா அவ? சித்தப்பா, என்ன சித்தப்பா இது? பாத்து இல்லையே காணுமே. ஏப்பா சமூகம், சூரியன் விழப்போதியா, வேண்டுதல நிறைவேற்றியானுப்பா. தாத்தா, என் தங்கச்சியை காணுங்க. இப்ப வேண்டுதல் முக்கியமா? அதெல்லாம் முடியாது. முதல்ல அவ கணக்கிட்ட. ஏலே, கோயிலுக்குன்னு வந்துட்டு நேத்தி கடனை செலுத்தாம போனா பெரிய அபசகுணல. வம்சமே விளங்காது. நேத்தி கடனை முடிச்சிட்டு கனியை தேடுவோம்ல. இல்ல, சாமி விஷயம் விளையாடக்கூடாது. அந்த சாமிக்கு உண்மையிலே சக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கனியை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும்ல. தீச்சட்டி எடுத்துருவோம்ல முதல்ல. எவ்வளோ என்ன பேச நீ? கனியை காணும்னு தேடிட்டு இருக்கா. உனக்கு இப்ப வேண்டுதல் தான் முக்கியமா? இதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கிடுவோம். இப்ப என்னால முடியாது அதெல்லாம். சம்மு சொன்னா கேளியா? அம்புடி சாங்கியமும் முடிஞ்சிருச்சு. நேர்த்தி கடனை செலுத்த எம்புடி நேரம் போகுது. ஒரு 5 நிமிஷம் அதை முடிச்சுட்டு போயிடலாம்யா. ஆமாண்டா, எல்லாரும் விறகு குண்டத்துல மிளகா போட போறீங்க. அதுக்கப்புறம் தீச்சட்டியை செலுத்த போறோம். அது முடிஞ்சதும் உடனே கனியை தேடலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இல்ல, நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா இது ஒரு 5 நிமிஷம்ல இந்த தீச்சட்டியை மட்டும் எடுத்து முடிச்சிருவோம்ல. நீ கையெடுத்து கும்பிட்டு கேட்கல. இப்ப என்ன உனக்கு? கனியை காணுங்க. இப்ப இந்த நேர்த்தி கடன் செய்யணும்ன்றதா முக்கியம் இல்ல உங்களுக்கு எல்லாம். வா வாங்க, முதல்ல அதை முடிச்சிட்டு அப்புறம் தேடுவோம். சரி வா, வாங்க சின்னையா. அண்ணனுக்கு இந்த கொலுசு சத்தம் கேட்கும்ல? சண்முகம், தீச்சட்டியில இருக்கிற தீ அணைச்சிட்டா அபசகுணம்டா. சும்மா இல்ல. கனி கொளுத்து சவுண்ட் கேட்கல. இதுக்குள்ள இருந்த சவுண்ட் கேக்கு. என்ன சொல்லுது? கனி கொளுத்து சவுண்ட்.
கனி அண்ணே இதான் கன்னிமாரோட வலிமை. நேரம் இல்ல, முதல்ல நேர்த்தி கடனை செலுத்துங்க. என் கனியை எங்களோட சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. டேய், அவங்க என்ன பேசினாலும் சரி, தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. இவளுக்காகவாவது கொஞ்சம் பொறுமையாரு ப்ளீஸ், சரியா? ஏப்பா என்ன பிராது, நாம எதுக்காக இங்க கூடி இருக்கோம்? நீங்க சொல்லுங்க சௌந்தரபாண்டி ஐயா. என்ன பிராதுன்னு விளக்கமா சொல்லித்தானே பஞ்சாயத்தையே கூட்ட சொன்னி. இப்ப எதுக்கு நீ மறுபடியும் சொல்லுதிய? பிராது என்னன்னு சபைக்கு தெரிய வேணாங்களா, அதெல்லாம் கேக்குறேன். அப்படியா? சரி சொல்லுதே. இந்த நிக்கானே என் மகன் இன்ஸ்பெக்டர், இவன் ஏதோ தெரியாதனமா இந்த வெட்டி பையன் வைகுண்டம் மக இசைக்கு கழுத்துல தாலிய கட்டிவிட்டான். எங்க குடும்பத்துக்கும் இந்த வெறும்பைய குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா சொல்லுங்க? நான் கோட்டீஸ்வரன், இந்த வெட்டிப்பைய வைகுண்டம் பிச்சைக்கார பைய. பா, மரியாதையா பேசுங்க. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட கௌரவம் இருக்கு. என் வீட்டுக்காரரு இந்த ஊர் பிரசிடென்ட், நான் இந்த கோவிலுக்கு தர்மகத்தா. முதல்ல மரியாதையா பேசுங்க. என்னடா மரியாதை? கல்யாணங்கிறது பதவி வச்சு இல்ல, மரியாதைய வச்சு. ஊருக்குள்ளார ஆருக்கு மரியாதை அதிகங்கிறத வச்சுட்டேன். ஒன்னில்லாத வீட்டு பைய பொண்ணு கழுத்துல என் மகன் தாலியை கட்டிட்டான். சரி போனா போகுதுன்னு நான் தான் பெரிய மனசு பண்ணி இசைக்கே என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டேன். இந்தாருங்க, எனக்கு இந்த பஞ்சாயத்துல 2ல் 1 நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஆமா அப்படிதான்.